ஜெபம் செய்வோம். எல்லாம் முழங்கள். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, பராக்கிரமம் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் தேவனாய கர்த்தர் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து, ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து தேவனாய கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தி வந்தீங்க. உங்களுக்கு கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்த நாங்கள் உம்மை ஒரு மனதோடு ஆராதிக்க, உம்மை துதிக்க, போற்ற, தேவனாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர் தம்முடைய மாசற்ற பிரசனத்தினால் எங்கள் எல்லாரையும் நிரப்புங்க. நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாய் தருவீராக. ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவி ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ பிரசன்னத்தை உணர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். உட்காரும். உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 25வது பாடல். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். 25வது பாடல். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். 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 மாசனுகா பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவான் கரையும் தரு தந்தன், அந்தரவான் கரையும் தரு தந்தன், சுந்தர மிகுந்த சமுந்தரானந்தன், சுந்தர மிகுந்த சமுந்தரானந்தன். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். என்னென்ன காரியம் யாவும் மொழிக்க, என்னென்ன காரியம் யாவும் மொழிக்க, மண்ணிலும் மின்னிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் மின்னிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே
யாவரும் எழுதின்று உன்னத பாடல்கள் 1193 பாடலை பாடம். 1193 பாடல். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் எடுத்து நினைச்சுவாங்க. ஆமாம், அவங்க உயர உயர எழும்புவாங்களாம். அவங்க ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆகவே நாம் ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்காகனா ஆண்டவர் சொல்லிடுவார், கொஞ்சம் பொறு நான் வாரேன் அப்படின்வார். ஐயோ, ஒரு ஆள் அப்படி தான் பண்ணார். சண்டைக்கு போயிட்டு வந்தார். சண்டைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கார். சண்டைக்கு போகிறதுக்காக ஒரு ராஜா ரெடி ஆகிட்டு இருக்கார். அவர் தீர்க்கதரிசி என்ன செய்தார்? முட்டு போட்டு ஜெபம் பண்ணவர். அவர் வாட்டுக்கு தன்னை வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். இவர் ராஜா என்ன செய்தார்? வெயிட் பண்ணி பார்த்தார். வெயிட் பண்ணி பார்த்தார். இவருக்கு சுற்றி சத்துருக்கள் வந்துட்டாங்க, எதிரிகள் வந்துட்டாங்க, படை வீரர்கள்லாம் கொந்தளிச்சிட்டு நிற்காங்க. இவர் அமைதியாக இருக்க முடியுமா? அமைதியாக இருக்க முடியல. உடனே இவரே என்ன செய்யிட்டார்? இவர் அந்த தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இவரே பலியிட்டார், இவரெல்லாம் பண்ணார். கொஞ்ச நேரம் ஆச்சுது இல்லையா? என்னையா காரியம் பண்ண? நீ வெயிட் பண்ண வேண்டாமா? கொஞ்சம் பொறுத்து இருக்கக்கூடாதா? ஐயோ, அவர் நிறைய காரணம் சொன்னார். எதிரிங்க வந்துட்டாங்க, அது வந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. நானும் பார்த்தேன், இது வேலை ஆகிற மாதிரி தெரியல, இது முடிகிற மாதிரி தெரியல, எனக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வர்ற மாதிரி தெரியல. அதனால் நான் எண்ணி துணிந்து, அந்த வார்த்தை சொல்லுது, அவர் என்ன செய்தாராம்? எண்ணி துணிந்து இந்த காரியத்தை துணிகரமாய் கர்த்தருக்கு காத்திருக்காதபடி, கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்காதபடி துணிந்து சில காரியங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நிச்சய முடியாது, இருக்கவே முடியாது இல்லை. நம்ம அதனால தான் ஆண்டவருடைய வேலைக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருந்தால் ஒரு நாளும் நம்ம என்ன செய்கிறதில்ல, வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. எல்லா காரியத்திலும் தெய்வம் நம்மோடு கூட இருந்து காரியங்களை ஜெயமாக நடத்துவார். ஆகவே இதை உணர்ந்து, எனக்கு வியாதி வந்தாலும், தேசத்திலே கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும், இந்த பக்கம் கொண்டு விழும் இந்த பக்கம் கொண்டு விழும், தலைக்கு மேலே கூட விழலாம். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக பாடலாமா? கரங்களை தட்டி. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள், வறுமை, வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போர்
யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தேசத்தில் கொள்ளை நோய் யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு அமிலா வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. விலைவாசி விஷம் போல் உயர்ந்து போனாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. வியாதிகள் வறுமை வேதனை வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் தேவனுக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் தேவனுக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. பாவத்தின் கொடுமையா பல ஜன்மழிந்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம். எல்லாம் சொல்லுமா? பாவத்தின் கொடுமையா பல ஜனம் அழிந்தால் தேவனுக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமென். கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் வந்தாலும் தேவனுக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்ல. நம் தேவனுக்கு காத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம் தேவனுக்கு காத்திருந்தா
நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அநேக நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறது இல்லைப்பா. ஆலோசனைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வர்றதில்லை. உங்கள் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறது இல்லை. மனம் போல ஒரு வாழ்க்கை, இஷ்டப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, எங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியுதோ அதை உங்ககிட்டே கேட்காம நாங்கள் செய்துடுறோம் ஆண்டவரே. அதனால் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர், வேதனைகள், வியாதிகள் எல்லாம் ஆண்டவரே பெருகி கொண்டே இருக்குதுப்பா. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. கேட்போமாப்பா பார்த்து, எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா, உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. எந்த ஒரு சிறிய காரியத்தையும் உங்களை கேட்காம நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. சவுல் என்ற ராஜா பொறுமை இல்லாதபடி உமக்காக, உம்முடைய தாசனுக்காக, உம்முடைய தீர்க்கதரிசிக்காக காத்திருக்காதபடி அவன் சுய இஷ்டமான காரியங்களை செய்ததனால அவனுடைய வாழ்க்கையே வீணாய் போயிடுச்சுதுப்பா. அவனுடைய மேன்மையெல்லாம் அவனை விட்டு அகன்று போய்விட்டதப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. சொல்லுவோமா அப்பா பார்த்து, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் உமக்காக காத்திருக்க. ஹல்லேலூயா. உமக்காக காத்திருக்க, உம்முடைய வேளைக்காக நான் காத்திருக்க. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தை நான் சாரக்கூடாது. என்னுடைய சுய பலத்தை நான் சாரக்கூடாதப்பா. உம்மை சார்ந்து வாழ எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு கேட்போமா. எனக்கு கற்றுத்தாங்கப்பா. என்னுடைய சுய பலத்தையோ மனிதர்களையோ நான் நம்பி ஆண்டவரே என் வாழ்க்கையை உம்மை விட்டு உமக்கு தூரமாய் நான் விலக்கி கொண்டு போய்விடக் கூடாதப்பா. ஆண்டவரே, மாம்சமான மனுஷனை நம்ப வேண்டாம்னு சொன்னீங்கப்பா. அவன் மேல் நீ நம்பிக்கை வைக்காதுன்னு சொன்னீங்க. உங்களை நான் நம்பணும்பா. 100% உங்களை நான் நம்பணும் ஆண்டவரே. மனிதர்கள் சொல்லலாம் இது முடிந்து விட்டது. அன்னைக்கு ஜெபமாலை தலைவனுடைய வேலைக்காரங்க, அவங்க உறவினர்கள்லாம் வந்து சொன்னாங்க, இனிமே நீ ஆண்டவருக்காக நீ காத்திருக்க வேண்டியது என்ன? அவரை நீ வருத்தப்படுத்த வேண்டாம், அவரிடத்தில் நீ கேட்க வேண்டாம், அவரிடத்தில் நீ முறையிட வேண்டாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. இந்த மனிதனுடைய ஆலோசனையை கேட்டிருந்தா அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்திருக்காது. அன்றைக்கு ஒரு அதிசயத்தை அவன் வாழ்க்கையில அவன் ருசித்திருக்கவே முடியாது. ஆண்டவருக்காக காத்திருந்தான், ஆண்டுடைய வேலைக்காக காத்திருந்தான். அற்புதம் நடந்தது. அதிசயத்தை கண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில மனிதர்கள் கூறுவது ஒன்றாயிருக்கலாம். ஆனால் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ விரும்புகிறாரோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், அவர் மகிமை நிறைந்த தேவன். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எவ்வளவு உன்னதமான தேவன், எவ்வளவு பராக்கிரமம் உள்ள கர்த்தர், உடைக்கவே முடியாதுன்னு சொன்னேன். மனிதர்கள் எல்லாம் இந்த கோட்டையை நீ தாண்டி போக முடியாதுன்னு சொன்னேன். அந்த எரியோ கோட்டையை நம்முடைய ஜனங்களுக்காக நீங்களே உடைச்சீங்கப்பா, நீங்களே உடைச்சி போட்டீங்கப்பா. உங்களுடைய கரம் வல்லமையான கரம், பராக்கிரமமான காரியங்களை செய்கிற கரம். இந்த சத்துருவை ஜெயிக்க முடியாதுன்னு நினைத்த நேரத்தில் ஆண்டவரே அவங்க செவிகள் எல்லாம் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் சத்தத்தையும் அவங்க செவிகளில் கேட்டு பயந்து ஓடத்தக்கதாக தேவனே நீர் அதிசயத்தை செய்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய்
சத்துருக்கள் திரண்டு வந்த பொழுது ஆண்டவரே உம்முடைய பயங்கரம் அவர்களுக்கு எதிராய் வந்ததுனால அவங்க பயந்து நடுங்கி ஓடி போயிட்டாங்கப்பா. ஓ, நீர் எவ்வளவு மகத்துவமான தேவன், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா. தேவன் இனி துதிக்க துதிக்க, அவரை நீ மனதார ஆராதிக்க ஆராதிக்க, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா எரியோ கோட்டைகளும் தகர்ந்து போகும். உனக்கு உரதமாய் எழும்பும் சத்துருக்கள் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, மகிமை பொருந்தியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தின் அதிபதியாய் எங்க மத்தியில வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவுக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நீங்க தான்ப்பா மகிமைக்கு பாத்திரமான தேவன், சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீங்க தான்ப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் இல்லப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்ல ஆண்டவரே. மகிமை நிறைந்த கர்த்தர் நீங்கப்பா. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று நாங்களும் போற்றுகிறோம், நாங்களும் புகழ்கிறோம் ஆண்டவரே. வானமும் பூமியும் உங்க மகிமையுள்ள மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய புண்ணிய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை வரைந்து வைத்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வருவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் சொல்லுவோமா, அப்பா உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்க மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம். உங்களுக்கு முன்னால் நான் ஒண்ணும் கிடையாதுப்பா, உங்களுக்கு முன்னால என்னை தாழ்த்துகிறேன்னு சொல்லு. அவர் எவ்வளவு பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர், வானாதி வானங்களும் கொள்ளாதவர் அவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன பெரிய தெய்வம் அவர். நீதியுள்ள நித்திய நியாயாதிபதி அவர், சர்வ வல்லமை பொருந்தியவர் நம்முடைய தேவன் ஆகிய கர்த்தர். அப்பா உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் மனதார மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து நீங்க கேட்குறீங்களாப்பா. ஒண்ணுமே கிடையாதப்பா, ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. உங்களால் எல்லாம் கூடுமா, உங்களால் எல்லாம் கூடும்பா, உங்களால் எல்லாம் கூடும்பா. எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நீங்க ஆண்டவரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரராகிய எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, மகிமை பொருந்தியவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை தொழுது போற்றுகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா, கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தேவனும் நீங்க தான்ப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீண்டவண்ணமாக சங்கீதம் 138 சங்கீதம் 1 முதல் 8 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன்.
உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாக்கி பயன்படாதாக ஆமென். அவர் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய அவருடைய வலது மாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காரோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் 22ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் நமக்காக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுகளிற்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வாயானால், அப்பொழுது இஸ்ரவேலை அரசாளும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று நான் உன் தகப்பனாகிய தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினபடியே உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளை விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களாகில், நான் அவர்கள் கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து, கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான். அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு
அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 1184வது பாடல். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே என்ற பாடல். சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. குறையில்லையே குறையில்லையே ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். 12 கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். 12 கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. எதிரிகள் முன்பிருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் இருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேட்டுகிறார் ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார் ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். என் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோக்கு குறையில்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிற சுவாமி. இந்த நாளில் தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்துங்க, பரிசுத்த வாழ்க்கையில் எங்களை நிலைப்படுத்துங்க, உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை அழைக்கும்போது எப்படி அழைத்தார் தெரியுமா?
நான் தங்குறதுக்கு ஏற்ற ஒரு ஆலயமாய் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழைத்தாராம். நம்மெல்லாம் யாரா? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் இல்லையா? அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கக்கூடிய ஆலயம். நம்மை அவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆலயமாய் நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். தேவன் தங்கியிருக்கக்கூடிய ஆலயமாய் 2 நாளாகமத்தில் வாசிக்கும் பொழுது 2 நாளாம் எடுத்துக்கோங்க, 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16 வாசி கேட்போமா? என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் எங்கே இருக்கும். என்னாலும் ஆண்டவருடைய கண்களும் ஆண்டவருடைய இருதயமும் என்னாலும் எங்கே தான் இருக்குமா? இந்த இருதயம் அந்த ஆலயத்தை பற்றி ஐயோ என்னுடைய ஆலயம் என்னுடைய ஆலயம் என்னுடைய ஆலயம் இப்படின்னு அந்த ஆலயத்தை பற்றியே ஆண்டவர் நினைத்து கொண்டே இருப்பாராம். ஆலயத்தை பற்றியே என்ன செய்வாராம்? நினச்சிக்கிட்டே இருப்பாராம். நாம் நேசிக்கக்கூடிய ஒன்றை எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டோம்னா ஐயோ அது எப்படி இருக்கோ எப்படி இருக்காங்களோ அப்படின்ட்டு அதை பற்றியே நம்ம என்ன செய்வோம்? சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது எப்போ பார்த்தாலும் ஐயோ என்னுடைய ஆலயம் அப்படின்னா அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் எங்கே இருக்குதான்? ஆமாம், அது அசுத்தம் ஆயிடக்கூடாது. அது என்ன செய்யக்கூடாது? அசுத்தம் ஆயிடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா நம்ம வீட்டை கொஞ்சம் பெருக்கி என்ன செய்வோம்? ரொம்ப நீட்டாக வைப்போம். குப்பைகளை என்ன செய்யறதில்ல, ரொம்ப போடுறதில்ல. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் விரும்புகிற, அவர் தங்குகிற அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாராம்? ஆமாம், சுத்தமாக இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அங்கே என்னத்துக்கு இடம் கிடையாது, அசுத்தத்துக்கு. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது இல்லையா? என் நாமம் இந்த ஆலயத்தில் என்னென்றைக்கும் இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு என்ன செய்தேன்? இதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் என்ன செய்யும்? ஆமாம், என் கண் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். என் கண் பார்த்துக்கிட்டே ஒரு அசுத்தம் விழுந்தாலும் என்ன செய்வேன்? தூக்கி போட்டுருவேன். என்ன செய்வேன்? போட்டுருவேன். அசுத்தங்களை மாற்றுவேன். அதை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளுவேன். தேவன் பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடிய ஆலயம். இந்த சாலமோன் கட்டின ஆலயத்தை கூட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க, 12வது வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக. அவ்வளவு உன்னதமான ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்து வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். கட்டடத்துக்குள்ள வாசம் பண்ண மாட்டாராம், ஆனால் எங்கே வாசம் பண்ணுவாராம்? ஆமாம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசி கேட்போமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமா, யார் அந்த ஆலயம்? நீங்களே அந்த ஆலயம். தேவாதி தேவன் தங்கக்கூடிய ஆலயம் யாரு? நீயும் நானும் தான். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன வார்த்தை போட்டிருக்குன்னா டிஃபைல் அப்படிங்கிற வார்த்தை. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? டிஃபைல்னா என்ன தெரியுமா? அசுத்தப்படுத்தினால். அது எப்பவுமே சுத்தமாக காத்துக்கிடணும். எப்பவுமே எப்படி காத்துக்கணும்?
எப்பயுமே எப்படி பார்த்துக்கணும்? சுத்தமாக. ஆமாம், ஒருவன் அதை அசுத்தமாக்கினால் தேவன் அவனை நிச்சயவாராம் கெடுத்து போடுவார். தேவன் அவனை கெடுத்து போடுவார். சரி, நல்லா பாருங்க. தேவன் தெரிந்து கொண்ட ஆலயம். ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லும்போது நான் தெரிந்து கொண்ட ஆலயம் அப்படின்னு சொன்னார். நான் தெரிந்து கொண்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி நினைச்சார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவர் அவருடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்காரு? அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. அசுத்தத்துக்கு அங்கே என்ன கிடையாது? இடம் கிடையாது. அசுத்தத்துக்கு அங்கே இடம் கிடையாது. இன்னொன்று, அவர் என்ன சொன்னார்? பலிகளை செலுத்தக்கூடிய இடம். அது பலிகளை, ஆலயம் என்பது பலிகளை செலுத்தக்கூடிய இடம். பலின்னா என்ன பலி இருக்குது? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவிய ராமத்தில் ஏகப்பட்ட பலி சொல்லியிருக்காங்க. சமாதான பலி, சர்வாங்கதகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இல்லை, அதுக்கப்புறம் நீ பைபிளில் போனன்னா ஸ்தோத்திர பலி. இல்லை, ஸ்தோத்திர பலி இடிக்கிறவன் என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். என்ன செய்கிறான்? ஆமாம், துதி பலி, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, இப்படின்னு ஏகப்பட்ட பலிகளை என்ன செய்யலாம்? நாம் பார்க்கலாம். நாம் என்ன செய்யலாம்? இன்னும் எடுத்து சமாதான பலி, இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட பலியை பற்றி வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் எதற்குரிய ஆலயம்? தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம். பலி செலுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த ஆலயத்தை குறித்து ஒருவன் பரியாசமாக பேசுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். ஏன்னா அந்த ஆலயத்தை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் உள்ள தேவன் என்று சொல்லுகிறது. அந்த ஆலயத்தை யாராவது கெடுத்தாங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன வந்துடும்? அதுக்குத்தான் சொல்லார், அந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுத்து விடுவேன். அவர் மனிதனாய் இந்த உலகத்தில் இயேசுவாக அவர் அவதரித்த பொழுது கூட ஆலயத்தை சுற்றி பார்க்கறதுக்காக போகும் பொழுது அந்த ஆலயத்தில் அவர் ராஜாதி ராஜாவாய் அதிகாரத்தோடு கூட பிரவேசிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? காசுக்காரர் உட்காந்துருந்தாங்க, சில்லறை மாற்றுறதுக்கு, புறா விற்கிறவங்க இருந்தாங்க, ஆட்டுக்குட்டி விற்கிறவங்க இருந்தாங்க, எல்லோரும் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயம் ஜெப ஆலயம் என்று சொல்லப்படும் எழுதியிருக்குதுப்பா. ஜெபாலயம் என்று சொல்லப்படும் என்று எழுதியிருக்குது. ஆனால் நீங்கள் எதா மாற்றிட்டீங்க? கள்ளர் குகையாக நிச்சயிட்டீங்க, மாற்றிட்டீங்க. கள்ளர் குகையாக மாற்றிவிட்டீர்கள். என்ன நோக்கத்தோடு நீ ஆலயத்துக்கு வார? இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? இப்போ இந்த சர்ச்சை பார்க்கும்போது நிறைய பேர் எப்பா இது ஒரு சர்ச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகிமையாக நினைக்கிறாங்களா, அல்லது இந்த சர்ச்சை பார்த்து கேவலமாக பேசிட்டு போகிறாங்களா? கேவலமாக பேசிட்டு போகிறாங்களா? பாருப்பா எங்கள் ஊர்லேயும் ஒரு சர்ச் இருக்குது அப்படின்ட்டு சில நேரம் போகும்போது பார்ப்பேன். அந்த பெரிய கேட்டுக்கு முன்னால் நின்றுட்டு செருப்பை கழட்டி போட்டுட்டு இப்படியே நின்று சாமி கும்பிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வழக்கம் அது. சாமியும் கும்பிட்டுட்டு போனால் நம்மளுக்கு ஏதோ நல்லது நடக்கும். சிலர் வண்டியில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க கேமராவில் பார்த்தா அங்கே வண்டியை நிறுத்திட்டு அங்கே அந்த கேட்டுக்கு முன்னால் நின்று என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி ஏதோ வேண்டுதல் பண்ணிட்டு போவாங்க. வேண்டுதல், இந்த கோயில் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அடுத்தப்பல திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த சின்ன கேட்டை திறந்துட்டு வருவாங்க. என்னென்னு கேட்டால், அன்றைக்கி இந்த கோயிலில் வேண்டுதல் பண்ணங்க, அந்த கேட்டன்ட்ட நின்று ஆண்டவன் எனக்கு அதை நல்லா பண்ணிட்டான், அதுக்கு தான் ஒரு காணிக்கை போடலான்னு வந்தேங்க. காணிக்கை போடலான்னு, அது அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை. இந்த உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறைய உனக்கு ஆலயத்தை பற்றி என்ன தெரிகிறது? என்ன தெரிகிறது? ஆலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு பாருங்க, அந்த 7ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்திலிருந்து அவர்களை பிடுங்கி என் நாமத்திற்கென்று நான்
என் நாமத்திற்கென்று நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜன சதலங்களுக்கும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் வைப்பேன். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கர்த்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். எதை பார்த்து? தேவனுடைய ஆலயத்தை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். என்ன செய்வாங்க? பரியாசம். சில பேரை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட வேலைக்கு வரவங்க கேட்குறாங்க, எப்போ நீ இயேசு தானே கும்பிடுற, ஏப்பா உனக்கு இது நடந்துச்சு, ஏன் அவர் நல்லாக்கிடுவார்னு சொன்னிய, உனக்கே நல்லாகலை, ஏன் உனக்கு இந்த கஷ்டம், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு தானே இருக்க, உன் மூஞ்சில் சிரிப்பே இல்லையே, நீ தேவனுடைய ஆலயம், ஆனால் இன்றைக்கு பரிகாசத்திற்கு இடமான ஆலயமாய் போய்விட்டாய். அல்ல கவனி, பரிகாசத்திற்கு இடமான ஆலயமாய். என்னைக்கோ ஒரு நாள் இயேசு செய்த அற்புதத்தை நினைத்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டு போறவங்களுக்கு என்ன கிடையாது? பிரயோஜனமே கிடையாது. என்ன நோக்கத்திற்காக உன்னை சுகமாக்கி உன்னுடைய கவலைகளை உன்னுடைய கண்ணீர்களை மாற்றி இங்கே கொண்டு வந்து வைத்தாரோ அந்த நோக்கம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். அந்த நோக்கம் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு முன்னால் நீ கேலியாக அல்ல, அது மகிமையின் ஆலயம், அது பயத்திற்குரிய ஒரு ஆலயம். பயத்திற்குரிய அந்த ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கையை பற்றியை பார்த்தே சத்துருக்கள் என்ன செய்வாங்களாம்? எப்பா என்னப்பா அந்த இஸ்ரவேலுடைய பாளையத்தில் எவ்வளோ ஆண்டவருடைய பெட்டியை கொண்டாட்டான், என்ன நடக்குமோ தெரியலையப்பா. அந்த பெட்டியை பார்த்தே பயந்தாங்க. அவ்வளோ ஒரு பயத்திற்குரிய தேவன், கனமுள்ள ஆண்டவர், அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு எதிராய் நிற்கிறவன் ஒருவனும் கிடையாது. நிற்கிறவன், ஆமாம், அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்றார், நான் கர்த்தருடைய தாசன், நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு விரோதமாக யாரும் என்ன செய்ய முடியாது. அப்படியே பார்ப்பேன், அசால்ட்டாக பார்ப்பேன், என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில், கண்களால் மாத்திரம் அதை பார்ப்பேன், ஆனால் ஒரு சேதம் உனக்கு நடக்காது, ஒரு சேதம் உனக்கு. ஆமாம், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய சாபங்கள் உன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், இல்லை அப்படி தானே? சாபம் பரம்பரையாக இருக்கக்கூடிய சாபம். ஆனால் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அவர் பாவத்தை மட்டும் இரத்தம் சிந்தி இது பண்ணல, அவர் நமக்கு என்ன செய்தாராம்? சாபமானார். அவர் நமக்காக என்ன செய்தாரு? நீ உண்மையான தேவனுடைய ஆலயமாக இருப்பாயானால் ஆண்டுடைய கண்கள் எது மேலே இருக்கும்? ஐயோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அசுத்தம் வந்துடுச்சு, இப்படி ஒரு வியாதி வந்துடுச்சு, இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அவர் இருதயம் என்ன செய்யுமா? இருதயத்தையும் அங்கே தானே வச்சுருக்காரு. உன் இருதயத்தை வேணால் வேற எங்கேயாவது வைக்கலாம், அது அசுத்தப்படாதபடி இந்த ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? நான் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இந்த தேவாலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை, நீ கெட்டுதான் போவ, நீ கெட்டு மட்டும் போக மாட்டேன், கெட்டு குட்டிச்சுவராக போயிடுவேன். தேவனுடைய ஆலயத்தை தேவன் படைத்தார், தேவன் உருவாக்கினார், அது தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறாயா? நீ கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? வியாதியிலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அதை நீ தேவனுடைய ஆலயமாய் வைக்கல, தேவனுடைய ஆலயமாய் என்ன செய்யல? வைக்கல. எங்கே இருந்து நீ பரீட்சையில் பாஸ் பண்ணுவேன்? எங்கே உனக்கு நல்ல வேலை கிடைக்கும்? எங்கேருந்து முன்னேற போகிற? இல்லை அப்படியே கிடைச்சா கூட உன் வருமானத்தை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. வாழ்க்கை கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் தான் போகும். ஏன் கெட்டு போன?
தேவனுடைய ஆலயமாகி அந்த சரீரத்தை நீ கெடுத்தாய், தேவன் உன்னை என்ன செய்யிட்டாரு? கெடுத்து போட்டார். தேவன் உன்னை கெடுத்து போட்டார். இப்போ சுற்றி பார்க்குறவங்க நினச்சாங்க, ஏப்பா கோயிலுக்கு தானேப்பா போகிறேன், ஆண்டவன் உனக்கு ஒரு விமோசனம் கொடுக்கலையா, உனக்கு ஒரு வழி காட்டலையா, உனக்கு இதிலிருந்து விடுதலை இல்லையா, ஏன் நீ இப்படியே போய்கிட்டு இருக்க, ஏன் இப்படி நாசமாக போயிட்ட இப்படின்னு உன்னை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய லெவலுக்கு நீ நினைச்சிட்ட, மாறி போயிட்ட. உன் வாழ்க்கை கேடுகட்ட வாழ்க்கையாகி போயிடுச்சு. மற்றவர் உன்னை பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் நீ என்ன செய்கிற இருக்கிறாய். காரணம் என்ன? உன்னை பார்த்தா யாரும் பரியாசம் பண்ணக்கூடாது. மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த டிக்னிட்டரி லைஃபுக்குள்ளே நீ வரணும். ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீ வரணும். யார் நீ? தேவனுடைய பிள்ளை. அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் உண்மையிலேயே நோக்கமாக இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவரை போய் பார்த்தோன்னா அவர் உனக்கு ஒரு பெரிய விடுதலை என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு பெரிய விடுதலையே கொடுப்பார். இது கெட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனத்தில் சொல்லும்போது, அந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அதில் என்ன சொல்லியிருக்குது பாருங்க. இந்த கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகள், நான் உங்களுக்கு முன்னால வச்ச என்னுடைய கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு போய் வேறே தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வீர்களே ஆகி, அவர்களை பணிந்து கொண்டீர்கள். அவர்களே என்ன செய்தீங்க? பணிந்து கொண்டீர்கள். ஆகவே உன்னை தேவன் என்ன செய்தார்? கெடுத்து போட்டார். ஆகவே உன்னை தேவன் என்ன செய்தார்? கெடுத்து போட்டார். அதுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு? தேவனுடைய வழியை விட்டு, அவர் உனக்கு இந்த வழியில தான் நீ போகணும் அப்படின்னு காட்டினாரு. அந்த வழியை விட்டு நீ நினைச்சிட்ட, விலகிட்ட. வழியை விட்டு விலகினாய். கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ என்ன செய்த? விட்டு விட்டாய். கட்டளைன்னா என்னது? இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னது? கட்டளை. கற்பனைங்கிறது என்னது? டீச்சிங்ஸ். அப்படின்னா என்னது? டீச்சிங்ஸ். உனக்கு போதிக்கப்பட்ட போதனைகள். இதை விட்டு நீ நினைச்சிட்ட, விலகிவிட்டாய். அது மட்டும் இல்லை, வேறே தேவர்களை நீ என்ன செய்த? சேவித்தாய். வேறே தேவர்களை சேவித்தாய். கர்த்தரை நீ சேவிக்கிறத விட்டுட்டு யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் வேண்டால் யாரை சேவிப்போம்? ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னாங்க. இல்லை அப்படி தானே? அவர் சொன்ன, we will serve the Lord. நாங்கள் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பணியை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய பணி என்ன? அவர் ஒன்று சொன்னா நீ ஒன்று செய்துகிட்டு இருக்க. அவர் இப்போ நீ மேற்காக போ அப்படின்னு சொன்னா நீ எங்கே போவ? தேவனுக்கு பிடித்ததை நீ செய்ய விரும்புகிறாயா, அல்லது உனக்கு பிடிச்சதை அவர் செய்யணும்னு விரும்புறியா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி ஆண்டவருக்கு, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட கேட்டார்னா, எனக்கு பிடிச்சதை நீ செய்ய விரும்புறியா, இல்லை உனக்கு பிடிச்சதை நான் செய்யணும்னு விரும்புறியா? இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எப்படி இருக்குது? ஆண்டவரே எனக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் இதுபடி செய்யுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நம்மளால் இது செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். இது எனக்கு பிடிக்கல, இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. அப்படி தான் அவர் என்ன போதித்தார், அவர் என்ன கட்டளையிட்டார், அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டோம். ஆமாம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம்? கெட்டுப்போன நிலையில் காணப்படுகிறோம். அநேகராகிய நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளை பார்த்தா மற்றவங்களுக்கு பயம் இல்லை, நம்ம மேலே ஒரு
ஒரு மதிப்பு கிடையாது, மதிப்பு கெட்டு போச்சு. ஏன்? கெடுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிற. மறுபடி இதை தூக்கி எடுத்து தேவன் எடுத்து நிறுத்த உன்னை தேவனுடைய ஆலயமாக எடுப்பிக்க விரும்புகிறார். இங்கே இருக்கிற யாருமே சாதாரண ஆள்கள் கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள், அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியாது. இப்போ இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கை வீணடித்து நீ தேவனுடைய ஆலயம் என்ற அந்த நிலையிலிருந்து பாழான ஒரு நிலையை காணப்படுற. பாழான, ஆமாம், உன்னை மேன்மையான நிலைக்கு உயர்த்த அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த அவர் ஆசைப்படுகிறார். அந்த நிலைக்கு வரணும்னு நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? போனது போச்சுப்பா, கெட்டு போனது போச்சு, அது வம்பா போச்சுன்னு வச்சுக்கோ. ஆனால் இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. அதே 2 அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாஸ்து முடிக்கலாம். 14 அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களானால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம். நீங்கள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஞானசானம் எடுத்ததுனால நீ கிறிஸ்தவம் கிடையாது. ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுனால கிறிஸ்தவம் கிடையாது. தெய்வத்தை பற்றிய அறிவு, உன்னை தேவன் அவருடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டார். நீ யாரு? அவருடைய ஆலயம். நீ யாரு? அவருடைய ஆலயம். ஆலயத்தினுடைய நடவடிக்கைகள் என்ன? ஆலயத்தினுடைய பரிசுத்தம் என்ன? ஆலயத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? இது அறியாத ஒரு மனிதனாய் இருக்கக்கூடாது. இருக்க அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். நம்ம யாரு? யார்? கிறிஸ்டியன்ஸ். நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள்ங்கிறது யாரு? கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள். கிறிஸ்தவர்கள்னா யாரு? கிறிஸ்துவை, ஆமா, இயேசுவை அவருடைய வாழ்க்கையில பிரதிபலித்து காட்டுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். புரிஞ்சுதா? அவங்க யாரு? கிறிஸ்தவங்க. அவங்க யாரு? வாழ்க்கையில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். இவங்க இன்னைக்கு பாழா போயிட்டாங்க, மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒன்றுக்கும் உதவாதவன் என்று மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருந்தாலும் அவங்களையும் தேவன் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். எப்போ அந்த ஆலயம் மறுபடியும் கட்டப்படும்? மறுபடியும் ஆலயமாய் எழும்பும்? எப்போ தேவனுடைய ஆலயமாய் மாறும்? நல்லா பாரு, அங்கே என்ன சொல்லியிருக்குது? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மறுபடியும் அது ஆலயமாக எழும்ப வேண்டுமானால் தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். தங்களை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். என்ன சொல்லியிருக்குது? யாக்கோபு நிருபத்தில் வாசிக்க யாக்கோபு 4 அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? தாழ்மையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லாரு? பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கோ என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். ஏன் ஒன்றை தாழ்த்தணும்? தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னை நீ என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். உன்னை நீ என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் கிடையாது, நான் என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய பதவி எதுவுமே ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான்ப்பா எல்லாம், நீங்கள் தான் எல்லாம் என்று தேவனுக்கு முன்பதாக உன்னை நீ என்ன செய்யணும்?
அப்பந்தான் உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஏன் தாழ்த்தணும்? கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை நீ என்ன செய்யணும்? தாழ்த்த வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக உன்னை நீ என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை முதலாவது என்ன செய்யணும்? தாழ்த்தணும். நம்மை முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? தாழ்த்தணும், வெறுமையாக்கணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னுடைய மேன்மைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய மேன்மையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, ஆமாம். மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன புல்லின் பூவை போல இருக்கிறானா, காலையில் மலர்ந்து மாலையில் ஆமாம் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோமா? இல்லை, அப்படி தானே? இன்றைக்கி நம்ம வாழ்க்கை காலையில் பார்க்குறதுக்கு அப்படியே ஜொலிச்சிக்கிட்டு இருக்கோம், மாலையில் என்ன இருக்காது, ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே நம்முடைய கிருபை எனக்கு தாரும், தகுதியில்லாத எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்த முடியுமோ நாம் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். ஆண்டவரே, என்னை தாழ்த்துறேன்ப்பா, உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன், உமக்கு முன்பதாக என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ரெண்டாவது அர்ச்சனை, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ரெண்டாவது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். என்ன பண்ணணும்? ஜெபம் என்பது ஒரு பெரிய டாபிக். ஜெபங்கிறது, ஆமாம், ஜெபங்கிறது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், அஞ்ஞானிகளைப் போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, அலப்பாதிருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் கருத்தாய் ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த ஜெபத்தை நீயும் ஜெபம் பண்ணுற, அந்த ஜெபம் என்ன செய்யப்படலை? ஏன் கேட்கப்படலை? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கருத்தாக கேளு. சும்மா ஆண்டவரை ஜெபத்தை பற்றி, ஜெபம் பண்ணுறது எப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதை பற்றி இன்னொரு நாள் உங்களுக்கு பேசுகிறேன். அந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அதில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, அதில் சொல்லலை, இன்னொரு இடத்துல சொல்லும்போது அஞ்ஞானிகளைப் போல அலப்பாதீங்க. அலப்பாதீங்கன்னா ரிப்பீட்டட், சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்குது, இன்னைக்கு கேட்டதே நாளைக்கும் கேட்கறது, நாளைக்கு கேட்டதே நாளை கழிச்சியும் கேட்கறது. இதே தான் நம்மளுக்கு வேலை. புதுசாக எதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல. புதுசாக நம்ம என்ன செய்யறது? ஆண்டவரிடத்துல எதுவுமே கேட்கறதில்ல. சில காரியங்களை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம வேலை. ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை பற்றி இன்னொரு தடவை உங்களுக்கு நல்ல விளக்கமாக சொல்லிக்கிறேன். ஜெபம் என்றால் என்ன சொல்லி, ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை என்ன செய்ய வேண்டுமா? தேட வேண்டும். அவருடைய முகத்தை தேடணும். எப்படிப்பா தேடுறது? எங்கப்பா தேடுறது? சாமி முகத்தை எங்கே போய் தேடுறது? எப்படி தேடுறது? ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு பெரிய நடிகனோ பெரிய கட்சி தலைவரோ வந்தால் இப்படி இப்படி எட்டி எட்டி பார்த்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த போகிறார், அந்த போகிறார். அப்போ ஒரு முகத்தை தேடி பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம், இல்லை? அப்படி தானே? தேடி பார்க்குறோம், பார்த்தாச்சுன்னா ஒரு சந்தோஷம் வந்துடுது. ஆனால் ஆண்டவருடைய முகத்தை என்றைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? என்னைக்காவது தேடி இருக்கோமா? எல்லாம் கவனிங்க. ஆண்டவருடைய முகத்தை என்னைக்காவது பார்த்துருக்கோமா? தேடி இருக்கிறோமா? ஏன் அவருடைய முகத்தை தேட வேண்டும்? ஏன் அவருடைய முகத்தை தேட வேண்டும்? உபாகமத்தின் புஸ்தகத்தில் உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். ஆமா, நல்லா கவனிங்க. அவங்க மேல நான் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை நான் என்ன செய்வேன்? மறைப்பேன். முகத்தை நான் என்ன செய்வேன்? மறைப்பேன். முகம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? உங்க பாவங்கள் அவருக்கும் நமக்கும் என்ன செய்யுது? முகத்தை மறைக்குது. முகத்தை என்ன செய்யுது? மறைக்குது.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எங்கே இருக்குன்னு தேடுப்பான், முதல்ல மறைஞ்சு போச்சு, என்ன செய்ய. அதான் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஞாபகம் வச்சுக்கணும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடணும். தேடணும். ஏன் மறைக்கப்பட்டிருக்குது? தேடணும் முகத்தை. ஒருத்தன் போனான், யூதான்னு ஒருத்தன் போகும்போது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சபல புத்தி. அவன் ஃப்ரெண்டை விட்டு, எப்போ ஆடு மேய்க்க வந்திருக்கோம், பொண்டாட்டி ஊரில் இருக்கா, மாதக்கணக்காச்சு, எங்கேயாவது வேசிக்கிட்ட போகலாம். தண்ணி எடுக்கிற கிணத்து பக்கத்தில் ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா, தண்ணி எடுக்க கிணத்து பக்கத்தில். அவன் அந்த வேசிகள் என்ன செய்வாங்க, மூஞ்சை மறைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க போல், மூஞ்சை மறைச்சிக்கிட்டு இருந்தான். இவன் மூஞ்சை மறைச்சிட்டு இருந்தோடனே கூப்பிட்டு போயிட்டான். போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்தா அவள் யாருன்னே தெரியாது இவனுக்கு. ஏன் காரணம் என்ன? முறை தவறி அந்த பெண்ணை கர்ப்பமாக்கினான். என்ன செய்தான்? காரணம் என்ன? முகம் மறைக்கப்பட்டதுனால யாருங்கிறத அடையாளம் கண்டுகொள்ள முடியலை. யாருங்கிறத என்ன செய்ய முடியல? அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. முகம் மறைக்கப்பட்டிருப்பதனால உன்னால் என்ன செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவருடைய முகத்தை தேடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே, நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னீரே சொல்றாரு. இல்லை அப்படி தானே? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, நம்முடைய முகத்தை தேடுவேன். ஆண்டவருடைய முகத்தை தேடணும்னா, அவருடைய முக பிரகாசம் நம்ம மேலே வீசிச்சுன்னா அவருடைய ஞானம் நமக்குள் விளங்கும், அறிந்து கொள்ள முடியும். பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிற அந்நிய பாஷை, இது தேவனுடைய ஆவியில் பேசுகிறாங்களா, பிசாசு பேசுதா, இவங்க செய்யக்கூடிய கிரியை, இந்த ஊழியக்காரர் செய்யக்கூடிய கிரியை தேவனுடைய கிரியையா, அந்நிய கிரியையா, இதை நீ என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். மெய்யான ஊழியக்காரன் யார்? மருமக யாரு, வேசி யாருன்னே தெரியாதவன் யாரு? இதே நிலை தான், அந்த யூதாவுடைய நிலை தான் இன்னைக்கு உனக்கும் இருக்குது. அக்கிரம செய்கைக்காரர். ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய வழி, ஆண்டவர் தான் சொன்னார், என் முகத்தை தேடு, அடையாளம் கண்டுகொள்ளணும். தேவனுடைய சிந்தையை நீ என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஏன் முகத்தை தேடணும்? அன்னைக்கு எகிப்து, இஸ்ரவேல் எங்கும் பஞ்சம். யாக்கோபனுடைய, யோசேப்பினுடைய காலத்தில், யாக்கோபுடைய பீரியடில் இவங்க வீட்டில் கோதுமை போச்சு, எல்லாம் போச்சு. அனந்தமிமார் உட்காந்து நினைச்சாங்க, யாக்கோபு, ஏண்டா ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் கேட்டார். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், எங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க? பார்க்க வேண்டிய முகத்தை பார்க்காம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன செய்வோன்னு ஒருத்தர் முகத்தை என்ன செய்றீங்க? ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கேன். அது எதை குறிக்குது? உங்களுடைய சிந்தனை. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிந்தனையினால் அவங்க என்ன ஆயிட்டாங்களா? வீணர்கள் ஆனார்கள். சிந்திக்க நீ யாரா மாறிடுவ? ஆமாம், வீணர்களாய் மாறி போவீங்க. ஆமாம், பொல்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. பாருங்க, எதுக்கு ஆண்டவருடைய முகத்தை தண்ணா? ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் நடத்துகிற பாதை என்ன? ஓகே, நான் போய்கிட்டே இருக்கிறேன். எதையும் குறித்து நினச்சிருந்தேன், இப்படி ஆகிப்போச்சு. யோபுவுக்கு நடந்ததை விட ஒன்று நடந்துச்சு. அவன் உட்காந்து, ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தானா? இந்த பிள்ளை செத்து போச்சே, எப்படி நடந்திருக்கோம்? திருடன் எப்படி வந்திருப்பான்? எப்படி தூக்கிட்டு போயிருப்பான்? நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ? இப்படிலாம் சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. இப்படி சுயபலத்தினால் ஒன்றுமே முடியாது. கடைசி ஆண்டவர் சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறாரு? பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுடைய ஆலயம். எல்லாம் முழங்கால் படியிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆலயம் சொல்லு. மனசார ஆண்டவரே, இந்த தேவ ஆலயம்
மற்றவங்க பார்வையில் பரியாசத்துக்கு இடமா மாறி போச்சே. என்னை பார்க்குறவங்களுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சே. என்னை பார்க்குறவங்க ஜீவனுள்ள தேவனை வணங்குறேன் அப்படின்னு அவங்க முன்னால் நானும் சொல்ல முடியல, அவங்களும் என்னை மதிக்கலையாப்பா. காரணம் என்னுடைய அவல நிலை. கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை. சகல விதத்திலும் கெட்டுப்போனேன், சகல விதத்திலும் கெட்டுப்போனேன். என்னுடைய செயல்கள், என்னுடைய சூழ்நிலை, நான் வாழக்கூடிய வாழ்க்கை, இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் கெட்டு போயிருக்கிறேன், எல்லாவற்றிலும் கெட்டு போயிருக்கிறேன். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு மகன், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு மகள். ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துக்கிறேன்ப்பா, உம்முடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. கேளேன், அப்பா பார்த்து கேளங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்பாட்ட பேசிப்பாரு. உங்கள் ஆலயமா நான் மாறணும்ப்பா, என்னை தாழ்த்துறேன்ப்பா, கொஞ்சம் தாழ்த்து. ஆண்டவருக்கு முன்னால் ஒரு சொட்டு கண்ணீராவது அடிச்சாப்பா, உங்களுக்கு முன்னால் என்ன தாழ்த்துறேன்ப்பா, நான் ஒன்றும் இல்லைப்பா. என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய சம்பளம், என்னுடைய அழகு, என்னுடைய மேட்டிமை, என்னுடைய ஜாதி, என்னுடைய குலம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா, நான் ஒன்றுமே இல்லை. என்னை நான் உங்களுக்கு முன்னால் தாழ்த்துறேன். சொல்லு. என் நாமம் தரிக்கப்பட்ட இன்சானங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் பார்த்து ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்கன்னு சொல்லு. என்றைக்கு நீ தாழ்த்துகிறாயோ, நீ ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். நீ சரியா ஜெபிக்கலன்னு சொன்னா அவருடைய முகத்தை நீ தேட மாட்ட, கண்மூடித்தனமா இருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உன்னால புரிஞ்சுக்கிட முடியாது. அபிஷேகம்னா என்னங்கிறது உனக்கு தெரியாது, அண்டிய பாசம்னா என்னங்கிறது தெரியாது, தீர்க்க தரிசனம் என்னங்கிறது தெரியாது, குறி சொல்லுகிறதும் தீர்க்க தரிசனமும் ஒன்னா தெரியும் உனக்கு. ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள மனமற்றவனாய் இருப்ப. காரணம், கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. அவர் முகத்தை பார்க்க முடியல, ஏதோ மூடப்பட்ட ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டு இதுதான் நம்பி ஓடுற. அன்னைக்கு யூதா போனதை போல இல்ல. அவரை அடையாளம் கண்டுகொள், அவர் அடையாளம் கண்டுகொள். அது மட்டுமல்ல, உன்னுடைய சிந்தனை. அன்றைக்கு யாக்கோபுடைய பிள்ளைங்க ஒருத்தர் முகத்தை பார்த்து சிந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன செய்யலாம், இந்த பஞ்சத்தில் எப்படி சாப்பிடலாம், பிள்ளைகளை காப்பாற்றலாம், அவங்க சிந்தைகள். இன்னைக்கு உன்னுடைய சிந்தனையினால நீ வீணனாய் மாறி போனாய், வீணான ஒரு மனுஷியாய் மாறி போனாய். சிந்தனையினால் அவர்கள் வீணர்களானார்கள். பொல்லாத வழியை விட்டு திரும்பு, கர்த்தருக்கு விரும்பாத வழி. அன்றைக்கு பீலேயாம் மறுபடியும் தேவனை பார்த்து அலட்டி கேட்டதனால தேவன் அவனை அனுபவித்தார். ஆனாலும் வழியிலே தேவனுடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிராக நின்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால, உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால நான் தூதனை அனுப்பினேன்னு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வழியை சீர்தூக்கிப்பார், உன்னுடைய வழியை சீர்தூக்கிப்பார். அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய ஆலயமாய் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆலயத்தை நான் கெடுத்துட்டேன்னா, இதை அசுத்தமாக்கிட்டேன்னா, இதை டிஃபைல் பண்ணிட்டேன்னா என்னை நீங்கள் கெடுத்துருவீங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் கெடுத்துருவீங்கப்பா. இது பரிசுத்தமான ஆலயம், இது பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆலயம். இதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு கேள். மறுபடியும் இந்த ஆலயத்தை சீர்படுத்தி நம்முடைய வழிகளிலே நடக்க, எங்களை தாழ்த்த, ஜெபிக்க, நம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்போம். அன்பு தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயமாய் தெரிந்து கொண்டீங்கப்பா. நினைவினாலும் எங்கள் சிந்தனையினாலும் எங்களுடைய செயல்களினாலும் உங்களை வேதனைப்படுத்தி உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், உங்கள் கற்பனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல், எங்கள் இஷ்டத்தின்படி சுய வழிகளில் நடந்ததுனால நாங்கள் கெட்டு போனோம் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் கெடுத்து கொண்டோம். எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவீராக, உம்முடைய ஆலயமாய் எடுத்து நிறுத்துவீராக, உமக்கென்று எழுந்து நிற்கக்கூடிய ஆலயமாய் எங்களை மாற்றுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், நன்மையும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எப்படியே ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும், இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம், மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.